இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இவரு தன்னுடைய மனைவி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறாள்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரரை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அவரை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டாங்க. உடனே அந்த பெண்ணுடைய புருஷன் இவர்தான் நான் கூட்டிட்டு வந்திருக்க வேலைக்காரர்னு சொல்லிட்டு அவரை உள்ளார வர சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போன உடனே அந்த பெரியவரு சோபால உட்கார போறாரு. உடனே இந்த ஆளு வேலைக்காரன்னா கீழே தான் உட்காரணும், எனக்கு சரிசமமான உட்கார கூடாது, கீழே உட்காருன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே இந்த பொண்ணு பரவாயில்ல அவரு சோபாலையே உட்காரட்டும்னு சொல்கிறார். உடனே இவரு தன்னுடைய மனைவி கிட்ட வேலைக்காரங்கன்னா அதுக்கு ஏத்த மரியாதை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கிட்ட நீங்க கீழே உட்காருங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் கிட்ட குடிக்கிறதுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த பெரியவரும் சரின்னு சொல்லிட்டு எழுந்து போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. ஆனா அந்த பொண்ணோட மூஞ்சி முதல்ல இருந்தே சோகமா தான் இருக்கு. இவரு 3 கப்ல டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. உடனே இந்த ஆளு அந்த பெரியவர் கிட்ட நான் எங்களுக்கு மட்டும்தான் டீ போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன், உனக்கு யாரு டீ போட சொன்னது, வேலைக்காரன் நீ எங்களுக்கு சரிசமமா டீ போட்டு குடிக்கிறியான்னு ரொம்பவே கேவலமா பேசுறாரு. உடனே அந்த பொண்ணு கோபமாகி எழுந்து தன்னுடைய புருஷன் கிட்ட இவரு யாருன்னு உனக்கு தெரியுமா, உன்னுடைய இஷ்டத்துக்கு பேசுற, இவரு என்னுடைய அப்பான்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஷாகான இந்த பொண்ணுடைய கணவர் இவரு உங்க அப்பான்னு என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு சொல்றாரு. அப்போ இந்த பொண்ணு தன்னுடைய அப்பா கிட்ட நீங்க எதுக்காக அப்பா இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க, அண்ணன் எங்கன்னு கேட்கிறாள். அப்பதான் இந்த பெரியவர் உண்மைய சொல்றாரு, நீ லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டை விட்டு வந்துட்ட, அண்ணன் என்னைய நல்லா பாத்துப்பான்னு நினைச்சேன், ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகுனதும் உடனே அவனுடைய பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டான். நானும் உயிர் வாழணுமேனு இந்த மாதிரி கிடைச்ச வேலைய செஞ்சு தினமும் பிளாட்பாரத்துல படுத்து சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே இவரு அந்த பெரியவர் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. நீங்க யாருன்னு தெரியாம நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாமா, இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், நான் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த கணவன் மனைவி செய்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.